வணக்க மக்களே, நான் விஜயதரன், பாடல் ஆசிரியர் சினேகன் ப்ரோ. ப்ரோ இப்படி மாட்டிக்கிட்டீங்களே ப்ரோ. அது நினைக்கிறேன் அரசியல் மேடை ஒரு வீடியோ பதிவு ஒன்று பார்த்தனா, என்ன சொல்றது, திராவிட மண்ணுக்குள்ள வந்து யாரையுமே உள்ள விட மாட்டாங்களாம். இந்த சினிமாக்காரங்களெல்லாம் அடிச்சு அவருடைய அடியோட திறத்தோணுமாம். இந்த 2026 ஒரு என்ன சொல்றது, ஒரு அவ்வளவு பெரிய ஒரு அடி ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி யாரை சொல்றாரு, தளபதி விஜயன்னாவை சொல்றாரு. தாவேக்காவை குறித்து தான் அவர் அந்த கருத்து வைக்கிறாரு. நடிகர்களை அடியோட அழிக்கணுமாம். சகோ, நீங்க வந்து எந்த துறையை சேர்ந்த நீங்க? சினிமா துறையை சேர்ந்த நீங்க வந்து பிக் பாஸ்ல செஞ்ச செயலெல்லாம் தெரியாம இருக்கிறோம். நாங்க எல்லாமே உலகத்துல இருந்து எல்லாருமே பார்த்து கொண்டுதான் இருக்கோம். நீங்க பிக் பாஸ்ல என்னென்ன சில்மிசங்க பண்ணினீங்க, நீங்க எப்படிப்பட்ட சமூக போராளி என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க சார்ந்திருக்கிற அதாவது மக்கள் நீதி மையத்துடைய கட்சியின் தலைவர் யாரு? மிகப்பெரிய ஒரு நடிகர். உலகத்திலே என்ன சொல்றது, சிவாஜி கணேசன் சேருக்கு பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர் என்று பேர் எடுத்த ஒரு நடிகருடைய கட்சியை சேர்ந்த ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் தான் நீங்க. அது தெரியும். அவ்வாறு தான் நீங்க உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் எல்லாமே அமைஞ்சிருந்தது. பாருங்க, நீங்க ஒரு சினிமா துறையை சேர்ந்த நீங்க, உங்களுடைய கட்சியின் தலைவர் ஒரு சினிமா துறையை சேர்ந்தவர். நீங்க இப்ப வந்து கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி இருக்குல்ல, அது சினிமா துறையே அவங்க தான் எல்லாமே நடத்தி கொண்டிருக்காங்க. தயாரிப்பு, என்ன சொல்றது, நடிகர், அவங்களோட அப்பா. இப்ப கௌரவ இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர், முன்னாள் நடிகர், கௌரவ என்ன சொல்றது, முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து சினிமா துறையிலிருந்து வந்தவர். ஒட்டுமொத்த குடும்பமே என்ன சொல்றது, இப்ப ஒட்டுமொத்த ஆட்சியில் இருக்கிற அனைவருமே சினிமா துறையை சேர்ந்தவங்க. புரியுதா? இப்ப தமிழ்நாட்டை முதல் ஆண்டவங்களும் சினிமா துறையை சேர்ந்தவங்க. எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா. புரியுதா? அதை தாண்டி வந்தா கருணாநிதி ஐயாவுடைய குடும்பமும் சினிமா துறையை சேர்ந்ததான். ஒட்டுமொத்தமா என்ன சொல்றது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு என்ன சொல்றது முதலமைச்சர். அவங்க வந்து இருந்த காலத்துல வந்து மட்டும்தான் சினிமா துறையை சம்பந்தம் இல்லாத ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க. அதை தாண்டி மற்ற எல்லாமே ஒரு சினிமா சம்பந்தமான விடயத்திலிருந்து வந்தவர்கள் தான் இப்ப தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்காங்க. நான் இவ்வாறான ஆட்கள் மேடை கிடைச்சிட்டதுக்காக எது வேணாலும் அடிச்சுட்டு போக நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? அதுதான் எனக்கு கவலை. ஏன்னு சொன்னா, இவரே ஒரு சினிமா துறையை சேர்ந்தவர். இவர் நடிச்சிருக்காருங்க. இவர் வந்து பிக் பாஸ்ல என்ன சில்மிசம் பண்ணாருன்னு தெரியும். அதை விட்டுருங்க. அது தாண்டி என்ன சொல்றது, இவர் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவர். அந்த கட்சியின் தலைவர் மிகப்பெரிய ஒரு நடிகர் கமலஹாசன் சார் வந்து அவர் போய் இப்ப கூட்டணி வச்சுக்கிறது திமுகவோட குடும்பமே ஒரு சினிமா சம்பந்தமான குடும்பம். புரியல. இந்த மேடை கிடைச்சிட்டதுக்காக அடிச்சு விடுறதா சினேகன் ப்ரோ? புரியுதா? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே லூசு பயில நினைச்சு கொண்டுக்கிறீங்களா? இல்ல தமிழ்நாட்டு மக்களே என்ன சொல்ல கோமால இருக்கான்னு நினைச்சு கொண்டுக்கிறீங்களா? புரியல எனக்கு. உங்களுக்கு ஒட்டுமொத்தமா தளபதி விஜய் அவர்களை எதிர்கொள்ளணும்னு சொன்னா நேரடியா அவருடைய பேரை சொல்லி வேறு காரணத்தை சொல்லுங்க. இந்த நடிகர் நாட்டை ஆளக்கூடாண்டா நீங்க யாரு? உங்களுடைய கட்சியின் தலைவர் யாரு? என்ன சொல்றது, என்ன ஐயா கருணாநிதியோட குடும்பம் யாரு? எல்லாருமே சினிமா துறையை சேர்ந்தவங்க தானே. நீங்க என்ன ஐயா, நீங்க பிக் பாஸ்ல செஞ்ச சில்மிசம் எல்லாம் தெரியாம இருக்கும். மேடை கிடைச்சிட்டா நம்ம அடிச்சு நொறுக்குவோம்னா மற்றவங்க தானே லூசு பயில. புரியல. இப்படி மாட்டிக்கிட்டீங்களே சினேகன் ப்ரோ. நான் உண்மையாவே மதிச்சு தான் நடக்கிறேன் எல்லாரையுமே. என்ன சில எனக்கு சிரிப்பா கிடக்கு. தாவேக்காவை இழிவுபடுத்துறாங்க ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க எல்லாரும். தாவேக்காவுடைய ஊடக நண்பர்கள் வந்து அதுக்கு விமர்சனம் வச்சா வன்முறையை தூண்டுறாங்களாம். தாவேக்கா பேச்சாளர்கள், தாவேக்கா சார்ந்த என்ன சொல்றது ஊடகவியலாளர்கள் வந்து வன்முறையை தூண்டுறாங்கன்னு சொல்லி என்ன சொல்றது கத்துறாங்க. நீங்க விஜயகாந்த் சாருக்கு என்ன செஞ்சீங்க? விஜயகாந்த் சாருக்கு வந்து என்ன செஞ்சீங்க? விஜயகாந்த் சார் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்? அந்த மனிதரை அடிச்சு நாசம் பண்ணீங்க. இப்ப விஜயகாந்த் சாருக்கு செய்தது தான் தளபதி விஜயண்ணாக்கு செய்ய முற்பட்டீங்க. ஆனா தளபதி விஜயண்ணா ஒன்று சரிவர செஞ்சாருன்னு சொன்னா, தன்னுடைய ரசிகர்கள் முழுக்க வந்து ஊடகத்துல இருக்கிறாங்க. ஆனா விஜயகாந்த் சாருக்கு வந்து அவ்வாறான ஒரு விடையை நடக்கலைன்னு தான் விஜயகாந்த் சாரை வெளுத்துனீங்க. தளபதி விஜயண்ணாக்கும் விஜயகாந்த் சாருக்கும் மிக வித்தியாசம் வந்து, விஜயகாந்த் சாருடைய ரசிகர்கள் வந்து இந்த ஊடகத்துல மிகப்பெரிய ஒரு ஆக்டிவ்ல இல்லை. தளபதி விஜயண்ணாவுடைய ரசிகர்கள் வந்து ஊடகத்துறையில மிகப்பெரிய ஆக்டிவ்ல இருக்கிறாங்க. தளபதி விஜயண்ணாவை ஊடகம் சம்பந்தமா நீங்க தொட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பதிலடி விழும். ஆனா விஜயகாந்த் சார் மீது வச்ச நீங்க விமர்சனங்களுக்கு வந்து விஜயகாந்த் சாருக்கு சார்பாக பேசுறதுக்கு யாரும் கிடைக்கல. அங்கதான் விஜயகாந்த் சார் தோற்று போனார். விஜயகாந்த் சாருக்கு நீங்க செஞ்சதை தான் விஜயண்ணாக்கு செய்ய முற்படுறீங்க. அதுக்கு உங்களுக்கு எதிர்வினை ஆற்றப்படுது. அதனால நீங்க ஒன்றும் செய்ய முடியாம தடுமாறுறீங்க. இதுதான் மேட்டர்.
சினேகன் ப்ரோ அடிச்சு விடாதுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மூளை இல்லாம எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் எந்த நேரத்துல எந்த ஆட்சியை உள்ள கொண்டு வரணும், எந்த ஆட்சி எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். எந்த நேரத்துல ஆட்சியை கலைக்கணுமோ அந்த நேரத்துல ஆட்சியை கலைப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். திட்ட தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க மேடை போட்டு கத்தி, மேடை போட்டு என்ன சொல்றது வீர வசனங்கள் பேசுறதால உண்மை பேசுங்க. உண்மை பேசுனா ஏற்றுக்கொள்றோம். தளபதி விஜயனா மீது அவர் எதுவும் அரசியல் ரீதியா தவறு பண்ணி தான் நான் ஏற்றுக்கொள்றோம். அது சம்பந்தம் நீங்க விமர்சனம் பண்ணா ஏற்றுக்கொள்றேன். நீங்க பேசுறவங்களுக்கு அந்த அந்த வீடியோல பார்த்தா அவ்வளவு பொய்யுங்க, பித்தலாட்டுத்தனம். ஏன்னா நீங்க என்ன துறையில இருந்து கொண்டு என்ன சொல்றது அரசியலுக்கு வந்தீங்களோ அதே மாதிரி தான் தளபதி விஜயனா வந்திருக்காரு. அப்ப நீங்க வர உரிமை இருக்குன்னு சொன்னா தளபதி விஜயனா வர்றதுக்கு என் உரிமை இல்லை. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை தளபதி விஜயனாக்கு இருக்கு. ஏன்னா அவர் வந்தா ஜெயிச்சிருவாரு. நீங்க வந்தா என்ன சொல்றது அரசியல் அரசியல் அரசியல்னு சொல்லி கொண்டு வாழ்க்கை பூரா ஓட்டிக்கிட்டு போனேன், வெற்றி பெற மாட்டீங்க. நீங்க இன்னொரு கட்சியோட உங்களை நினைச்சு கொண்டு வாழ்றதால நீங்க வெற்றி பெற மாட்டீங்க. இப்படியே வாழ்க்கையை ஓட்டின்னு போயிடுவீங்க. ஏன்னா அவர் வந்தா கட்டாயமா அரசியல் மாற்றம் ஒன்று நிகழும்ன்றதுல எல்லாருக்குமே அந்த ஒரு நினைப்பு இருக்கு. அதனாலேயே பயத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம பேசி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் என்ன துறையை சேர்ந்த, நீங்கள் உங்களுடைய கட்சியின் தலைவர் என்ன துறையை சேர்ந்தவர், நீங்க கூட்டணி வச்சுக்கிற கட்சி என்ன துறையை சேர்ந்தவர் எல்லாமே தெரியாம கத்துறீங்க. உண்மையாவே நல்ல ஒரு அறிவான சமூக பொறுப்போட நல்ல சிந்தனையோட இருக்கிறவங்களுக்கு இவ்வாறான பேச்சுகள் எல்லாமே திட்ட தெளிவா தெரியும். அவ்வாறானவர்கள் 2026 உங்களுக்கு பதிலடி தருவாங்க. திட்ட தெளிவா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு வீடியோவிலும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த முறை நீங்க விஜய் அண்ணாவை கைவிட்டீங்கன்னு சொன்னா இனி உங்களை தமிழ்நாட்டுல யாராலையுமே காப்பாற்ற முடியாது. யாருமே வரமாட்டாங்க உங்களுக்கு. உங்களை நம்பி யாருமே வரமாட்டாங்க. உங்களை மீட்டெடுக்கணும், உங்களை காப்பாற்றணும், இல்லை அரசியல் மாற்றம் கொடுக்கணும்னு சொல்லி நம்பி யாருமே வரமாட்டாங்க. இப்ப தளபதி விஜயனாவை இங்க கைவிட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்ல முடியும். எங்களால தாழ்மையான வேண்டுகோள். எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையா நின்று கொண்டு தளபதி விஜயனாவை எதிர்க்கிறாங்க. அது திட்ட தெளிவா தெரியுது. விஜயகாந்த் சருக்கு என்ன செஞ்சாங்களோ அவ்வளவு செய்யப்படுது. ரசிகர்களும் அவருடைய தளபதி விஜயனாவுடைய தொண்டர்களும் தளபதி விஜயனா தாங்கி பிடிச்சொண்டிருக்காங்க. பாருங்க, தளபதி விஜயனோட ரசிகர்கள் ஊடகத்துறையை சேர்ந்தவர்களாம் இப்ப வன்மத்தையும் வன்முறையும் தோன்றாங்களாம். அது வேற பேசி கொண்டிருக்காங்க. அதுக்கு தனி வீடியோ பதிவு போடுறோம். என்ன சொன்னா வியப்பா இருக்கு. ஒவ்வொரு மேடையிலையும் ஆபாச வார்த்தைகள் பேசுறவங்க எத்தனையோ பேர், அவங்க எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கோம். வேற கட்சியை சேர்ந்தவங்க தாவை காத்துட்டு இருக்காங்க. அவங்க மீதெல்லாம் இவங்க எந்தவித வழக்கும் தொடுக்கல, எந்தவித என்ன சொல்றது குற்றச்சாட்டும் வைக்கல. ஏன்னா அவர்கள் தான் எல்லாமே செய்யறாங்க. அவர்கள் என்ன எதிர்பார்த்துன்னு சொன்னா விஜயகாந்த் சாருக்கு செய்த மாதிரி விஜயண்ணாக்கு செய்திடலாம், செய்துட்டு விஜயண்ணாவை அடிச்சு விழுத்திடலாம்னு பார்த்துதான் நோமலா தான் எதிர்பார்த்தாங்க. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு ஆபாச பேச்சுகளும் பேச்சு எப்படியாவது பேரை கெடுத்துடலாம்னு பார்த்தாங்க. முடியல. தளபதி விஜயண்ணாக்கும் விஜயகாந்த் சாருக்கு நான் தெளிவா வித்தியாசம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி நினைக்கிறேன். இதுதான் வித்தியாசம். தளபதி விஜயண்ணாவை தொட்டா உலகத்துல எந்தெந்த மூலையில இருந்து உங்களுக்கு அடி விழுமோ தெரியா, அவ்வளவுத்துக்கு விழ மாட்டேன். நீங்க தமிழ்நாட்டுல தடை போட்டா உலகத்துல வேற நாட்டுல இருந்து தான் பேசுவாங்க. அதனால நேர்மையான அரசியல் பண்ணுங்க. நேர்மையா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட வேணும்னா கட்டாயமா ஓட்டு போடுவாங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க கட்டாயமா தோத்து போவீங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாரு. பாய்.